என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். நான் வெறும் ஒரு கருவிதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை எண்ணி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் இப்பெரும் வாய்ப்பு சிலருக்கு மட்டுமே அமையும். சொல்லுங்கம்மா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவளை கொன்னுட்ட. நீ உங்களை கொன்னியா? நீயா? இவர் கொல்லல, நான் தான் கொன்னேன். 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 அவளை நான் தான் கொன்னேன். நாங்க எல்லாரும் கொன்னோம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து தான் கொன்னோம். எல்லாரும் சேர்ந்து தான் கொன்னோம். நான் தான் கொன்னேன். எல்லாரும் சேர்ந்து தான் கொன்னோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து இவளை கொன்னுட்டதா போய் போலீஸ் கிட்ட சொல்லு. எங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போக முடியும்னா புடிச்சிட்டு போகட்டும். வாங்க போலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க. ராம்ஜி, சத்பால், பார்த்தல்ல, இன்னைக்கு இந்த பொம்பளையோட மரணத்துக்கு இந்த கிராமத்துக்காரங்களை விட முக்கியமான காரணம் நீதான். நீ இந்த பொம்பளைய உன் வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்திருந்தா தெருவுல கடந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துருப்பான். இவ வீட்டுல இருக்கிறவங்க இவளுக்கு நல்லபடியா இறுதி சடங்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப உன்னால இப்ப இந்த பொம்பளைக்கு இறுதி சடங்கு கூட செய்ய மாட்டாங்க. யாரையும் விட மாட்டேன். யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன். ஞாபகம் இருக்கட்டும். பாபாய், எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வரேன். நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நீ கோப்பையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தேன்னா வெற்றி கோப்பை எப்படி இருக்கும்னு நானும் தெரிஞ்சுக்குவேன்.
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இதுதான் என் பரிசு, இதுதான் அந்த வெற்றி கோப்பை. சொல்லுங்கம்மா. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா, அம்மா ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்கம்மா. இவங்க ஓய்வு எடுக்கட்டும் விடு. தளர்ந்து போயிட்டாங்க. ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு தளர்ந்து போயிட்டாங்க. இல்ல பீமா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த அம்மாவை கொன்னுட்டாங்க. இனி இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இனிமே இவங்க பேச மாட்டாங்க. உன்னோட இந்த கோப்பையை அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, அதை தொடவும் மாட்டாங்க. பீமா, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை காப்பாற்ற முடியலையா? இனிமே இவங்களை காப்பாற்றவே முடியாது. நம்மளால காப்பாற்ற முடியல. நாங்க என்ன பண்றது? நீங்களே சொல்றீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் தான் கொண்டேன்னு சொல்றாங்கன்னு. மொத்த கிராமத்தையும் கைது பண்ணி இங்க கொண்டு வரவா? படையில இருந்தவர் தானே, உங்களுக்கே நான் சொல்லி தரணுமா? இங்க பாருங்க, ஒரு பொம்பளைய கொன்னு இருக்காங்க. அது ஒரு குற்றம். உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க அவங்கள கைது பண்ணலாம், நீதியை நிலைநாட்டலாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் கொன்னேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுடைய வேலை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது. அதனால நீங்க வந்து அவங்கள கைது பண்ண வேண்டியது உங்களுடைய தர்மம். தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா ராம்ஜி சத்பால்? நீங்க என்ன ஜாதி, எந்த ஜாதிக்கு எதிராக இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க? அவங்க முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க சிறு கூட்டம். ஆனா அவங்க பெரிய படையே வந்து நிற்கும். அது மட்டும் இல்ல ராம்ஜி, இது யாரோ ஒருத்தர் செத்து போன கேஸ் இல்லங்க. ஜாதிக்கும் தர்மத்துக்கும் மட்டும் இல்ல, சமூக ஒற்றுமைக்கான பிரச்சனை. சமூகம்னு திசை திரும்பிட்டாலே சட்டமும் அரசும் யோசனை பண்ணித்தான் தான் கடமையை செய்யும். புரியுதா? ஆனா இந்த சமூகம் ராம்ஜி, நீங்க கிளம்புங்க. எங்களால என்ன பண்ண முடியும்னு அப்புறம் பாக்குறோம். அப்புறமா என்ன பண்ண போறீங்க? கொலை இன்னைக்கு நடந்திருக்கு, நீங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றீங்க. அது வரைக்கும் குற்றவாளி நிம்மதியா சுத்திட்டு இருப்பானா? எனக்கே என்னோட கடமை பத்தி சொல்லி தரீங்களா? சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் ராம்ஜி. அந்த பொம்பளைக்கு எதுக்காக உங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்தீங்க? எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீங்க தான். நீங்க படையில இருந்தவர் தானே. ராணுவ நீதி உங்களுக்கு தெரியாதா? யுத்தத்துல ஒருத்தர் சாகிறத கொலைன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி கொண்டவன கொலைகாரன்னு சொல்ல மாட்டாங்க. இது என்ன யுத்தமா? அங்க நடந்ததும் யுத்தம் தான், புரியுதா? தர்மத்தை காப்பாத்த நடந்த யுத்தம், ஜாதியை காப்பாத்த நடந்த யுத்தம், சமூக யுத்தம் ராம்ஜி, சமூக யுத்தம். அதனாலதான் அங்க இருக்கிற எல்லாரும் நான் தான் கொன்னேன்னு சொல்றானுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. தேவையில்லாம நீங்களும் கடுப்பாயி என்னையும் கடுப்பேத்தாதீங்க. இல்ல இன்ஸ்பெக்டர் வேணா. ராம்ஜி போயா, கிளம்புங்க. இவர் இந்த செயலை செஞ்சு நம்ம சமூகத்துக்காக பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. சமூக தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இவர் இன்னைக்கு தன்னோட மனைவியையே பலி கொடுத்திருக்காரு.
இவர் இன்னைக்கு செஞ்சிருக்கிற இந்த செயல் வணக்கத்துக்குரியது. இவர் கொடுத்த இந்த பலிய இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. சூரியன் உதிக்கிற காலம் வரையிலும் உங்களுடைய பேரும் ஒளி வீசும். சூரியன் உதிக்கிற காலம் வரையிலும் உங்களுடைய பேரும் ஒளி வீசும். நம்மளோட பாரம்பரியத்தையும் சமூக தர்மத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற அவனையும் மறந்துடாதீங்க. நம்ம கூட யார் மோதினாலும் சின்ன பின்ன படுத்திடுவோன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக நாம இப்போ மேலதாளத்தோட இவரை இன்னைக்கு ஊரு முழுக்க ஊர்வலமா அழைச்சிட்டு போய் பாராட்டு விழா நடத்துவோம். பிரமாதம், பிரமாதம். சூரியன் உதிக்கிற காலம் வரையிலும் உங்களுடைய பேரும் ஒளி வீசும். சூரியன் உதிக்கிற காலம் வரையிலும் உங்களுடைய பேரும் ஒளி வீசும். என்னாச்சு? யாரும் வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தப்பே இல்லையா? அவங்களுக்கு யார் புரிய வைக்கிறது? எப்படி வரமாட்டேன்னு சொல்லலாம்? நான் போய் கூட்டிட்டு வரேன். நில்லு பீம். எங்க போக போற? இப்போ இந்த பூத உடலை என்ன பண்றது? அவங்கதான் இவங்களுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய மாட்டேன்ட்டாங்களே. நாமளே ஈமச்சடங்கு செஞ்சிட வேண்டியதுதான். இந்த ஆத்மா அப்படியாவது சாந்தி அடையட்டும். அக்கா எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. பீமா முதலாவதா வந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம கூடவே இருந்தாங்க.
இப்ப எப்படி ஆயிடுச்சு? அண்ணி, அக்கா பாயசம் பண்றதுக்காக பால் சக்கரை எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல உங்களை, அதையெல்லாம் எடுத்து கொட்டிடுங்க. எல்லாமே இப்ப பாதியில தான் முடிஞ்சிருச்சு. இந்த நினைவுகள் எதுவுமே நமக்கு வாழ்க்கை முழுக்க மறக்கவே மறக்காது. என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூட இருக்கும். நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவ. அந்த துணியை உன் கூடவே எடுத்துட்டு போயிடு. இனி இந்த துணியை நான் யாருக்கும் பயன்படுத்த முடியாது. நாமெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மளால எதையுமே தடுக்க முடியலையே. எத்தனை புத்தகங்கள் மனித தன்மையை பத்தி எவ்வளவோ விஷயங்களை சொல்லி இருக்கு. ஒரு பொம்பளைய பொது வெளியில கொல்றாங்க. ஆனா இந்த உலகம் அத வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு நிக்குது. அப்போ அந்த புத்தகங்களுக்குலாம் என்ன மரியாதை? பீம், 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 ஹே பீம், பீம் எங்க உட்கார்ந்திருக்கியா? பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? என்ன அழுகுறியா? அழாதப்பா. பீம், நீ எதுக்காக அழுகுற? ஆனந்த் அண்ணே, எல்லாரும் அந்த அம்மாவை கொன்னுட்டாங்க. நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே. பீம், நடந்தது நடந்து போச்சு. இனி அதை நினைச்சு வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே இருக்க போறியா? என்ன பண்றது பாலான்னு? என்னால அந்த அம்மாவை காப்பாத்த முடியலன்னு வருத்தமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல பீம். உன்னால தனியா என்ன பண்ணிருக்க முடியும்? இங்க இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இப்படி எத்தனையோ பேர் இந்த ஊர்ல கொண்டு இருக்காங்க. என் அம்மாவையும் என் அப்பா இப்படிதான் எரிச்ச கொண்டுட்டாரு. இந்த ஊர்க்காரங்களாம் அப்பவும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரியும் அவர் எதுவுமே பண்ணல. அந்த அம்மாவும் எங்க அம்மாவும் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இங்க இப்படிதான் செத்துருக்காங்க. இன்னும் இப்படி கொண்டுகிட்டு தான் இருப்பாங்க. என்ன பார், நான் அழுதுட்டா இருக்கேன். அப்புறம் நீ ஏன் அழுதுட்டு இருக்க பீம்? எனக்கு உண்மையிலே கவலையா இல்ல பீம். இன்னும் எத்தனை பேர் இறந்தாலும் நான் அழ போறது இல்ல. அம்மா,
அழாத. அம்மா அம்மா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க பீம். பீம் வா நம்ம பள்ளிக்கூடம் போலாம். ஆனந்த் அண்ணே, அங்க வேடிக்கை பார்த்தவங்கல்ல படிச்சவங்க யாருமே இல்லையா? இருந்தாங்கல்ல. அப்ப கல்வினால என்ன பிரயோஜனம்? நீ என்ன சொல்ற பீம்? அப்படிலாம் பேசக்கூடாது. பீம் 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 உன் பை இங்க இருக்கு. பை எடுக்காம பள்ளிக்கூடத்துல போய் எப்படி படிப்ப? பீம் ஐயோ இவங்களுக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க அவங்கள கொன்னே போட்டுருவாங்க. அது பொண்ணோ மருமகளோ ஏன் பொண்டாட்டியா இருந்தாலும் அப்படிதான். கொன்னவனை தர்மத்தை பாதுகாத்தவனு கொண்டாடுவாங்க. இதுக்கு காரணம் என்ன? இது வரைக்கும் அவங்க செஞ்சத ஒருத்தரும் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. ராம்ஜி சத்பால், சுபேதார் ராம்ஜி சத்பால், ரிட்டையர்டு சுபேதார் ராம்ஜி சத்பால். நீ எதுக்குமே உதவாத கையாளாகாத ஒருத்தன். நீ என்னமோ இந்த சமூகத்தையே பெருசா மாத்திட போற மாதிரி என்னமோ கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த. நீ தலைகீழானாலும் அது நடக்காது. நீ கத்துக்கிட்டே இருந்த. ஆனா அங்க அந்த பொம்பளை அமைதியா செத்து போயிட்ட. உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நீ அமைதியா வேலைக்கு கிளம்பிட்ட. பாரு, எங்க ஜாதிக்காரங்களுக்கு தான் இப்படி ஒருத்தி செத்து போயிட்டான்ற கவலையே இல்லை. ஆனா நீயும் கவலைப்படலையே. அதை நினைச்சாதான் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு உன்னோட நிலைமை என்னன்னு புரிஞ்சிடுச்சுல்ல சுபேதார்? அது மட்டுமா, நாங்க யாரையாவது ஒதுக்கிட்டோம்னா அவங்கள காப்பாத்த கூடாதுன்னு புரியுது. உண்மையை சொல்லவா ராம்ஜி, உன் கையில எதுவுமே இல்லை. யாரோட உயிரையும் காப்பாற்றவும் முடியாது, எந்த குற்றவாளியும் பிடிக்கவும் முடியாது. உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம்ஜி. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கவலைப்பட்டிருந்தீனா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கவலையா இருக்கியா? வருந்துறியா? சொல்லுப்பா. எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா சேட்டையா நீங்க சந்தோஷப்படாதீங்க. நான் யார போய் பார்க்கணும் பாப்பேன். என் தலைக்கு அடகு வச்சாவது குற்றவாளிக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். குற்றவாளியை தப்பிக்க வைக்க எந்த திட்டம் வேணாலும் நீங்க தாராளமா போடுங்க. இருந்தாலும் உங்களால காப்பாற்ற முடியாது. இது இந்த ராம்ஜி சத்பாலுடைய சத்தியம். சுபேதார் ராம்ஜி சத்பாலுடைய சத்தியம். ரிட்டையர்டு சுபேதார் ராம்ஜி சத்பாலுடைய சத்தியம். இவனையெல்லாம் நம்பவே முடியாது. என்ன வேணா செய்வான். கிராமத்துக்காரங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இவன் போய் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது திட்டம் போட்டாங்க.
வணக்கம் வணக்கம் மாணவர்களே, வாங்க எல்லாரும் புத்தகங்கள் எடுங்க, வகுப்பு ஆரம்பிக்கலாம். ஆசிரியர் ஐயா, படிப்போட பலன் என்ன? என்ன சொல்ற? ஆமா ஐயா, இறந்து போன அந்த அம்மா அவங்க படிக்காதவங்க தான், ஆனா நல்லவங்க. ஆனா இறந்தவங்களை வேடிக்கை பார்த்தவங்கல்ல படிச்சவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதுலயும் நம்ம பள்ளிக்கூடம் ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஊர்ல படிச்சவங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சிருப்பாங்க, இதே வகுப்புல படிச்சிருப்பாங்க, இதே புத்தகங்களை படிச்சிருப்பாங்க. இருந்து உண்மைக்கு எதிரா அதர்மத்துக்கு துணை போறாங்க. அப்ப இந்த படிப்பினால என்ன பிரயோஜனம் ஐயா? எனக்கு படிப்பே வேணாம் ஐயா. இதுக்கப்புறம் நான் என்னைக்குமே பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேன். பீம், 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 நான் சொல்றத கேளு. நில்லு பீம், நான் சொல்றத கேளு. இங்க பாரு பீம், நீ இன்னைக்கு படிக்காம இருந்திருந்தா இந்த சமூகத்தோட இந்த செயல்களையும் இந்த தீமைகளையும் நினைச்சு இப்படி கோவப்பட்டிருக்க மாட்ட. உனக்குள்ள இந்த கோபம், இந்த நெருப்பு என்னைக்கும் அணையாம இருக்கணும்னா படிப்பை மட்டும் விட்டுறாத. பீம், தினமும் பள்ளிக்கூடம் வந்து வகுப்புல உட்கார்ந்து புத்தகங்களை படிச்சா மட்டும் ஞானம் வந்துராது. நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் ஞானி ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா உன்னை மட்டும் மறந்துடாத, ஞானத்தை அடையிற வழி பள்ளிக்கூடத்திலையும் வகுப்பறையிலையும் புத்தகங்கள்லயும் தான் மறைஞ்சிருக்கு. அதனால கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பீமராவ், இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த காலத்திலையும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எதிர்காலத்திலையும் இப்படி நடக்கலாம். ஆனா இதே சமூகத்துல சில மகான்கள் வாழ்ந்தாங்க. அவங்க நாட்டோட, சமூகத்தோட, உலகத்தோட எதிர்காலத்தையும் தீர்மானிச்சாங்க. இந்த சின்ன வயசுல உனக்குள்ள கோப நெருப்பு இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனா எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல பீம். எங்க மேல நீ நம்பிக்கை வை, உங்க அப்பா மேல நம்பிக்கை வை. ஒரு மனுஷன் படிச்சு ஞானியாகும் போது அவனுக்கு பெரிய சக்தியே கிடைக்கும். அவன் சமூகத்தோட போக்கையே மாத்துவான். போ, வகுப்புக்கு போ. வேணும்னா பாருங்க ஐயா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பையன் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான். காலமும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்க. ராம்ஜி சொன்னதுல ஒண்ணு தெளிவாயிடுச்சு. அவன் நம்ம யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். மங்கேஷ், உனக்கு தான் நல்லா தெரியுமே. அது மட்டும் இல்ல, அவன் ரிட்டையர்ட் சுபேதார். அவன் படையில இருந்ததை பயன்படுத்தி நம்ம எல்லாரையும் மாட்ட விட்டுடுவான். அப்ப இந்த ராம்ஜி என்னதான் பண்றது சேட்டையா? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் மாட்டிக்கிறதுக்குள்ள நாம எல்லாரும் காவல் அதிகாரியை பார்த்து ராம்ஜிக்கு எதிராக புகார் கொடுத்தலான்னு சொல்றேன். ஆனா என்னன்னு புகார் கொடுப்போம்? அந்த பொம்பளைய நாம ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா தண்டனை கொடுக்கிற உரிமை நமக்கு இருந்துச்சு. ஆனா அந்த ராம்ஜி நம்ம சமூக செயல்பாடுகளை தேவையில்லாம தலையிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பொம்பளை செத்ததும் அவன் எப்படி அந்த பொம்பளைக்கு இறுதி சடங்கு செய்யலாம்? அவன் சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பையே அவன் கெடுத்துட்டான்ல. போதுமே, இந்த பிரச்சனையே இத பெருசாக்கி அவன் மேல புகார் கொடுக்கலாம். என்ன சொல்ற மங்கேஷ்? சேட்டையா சொல்றது ரொம்ப சரி.
ஏன்னா இது அந்த பொம்பளையோட போற விஷயம் இல்ல, நம்மோட தர்மம், நம்ம சமுதாயம் எல்லாத்தையுமே அது பாதிக்குமே. இன்னைக்கு நாம மட்டும் அமைதியா இருந்தா அப்புறம் அந்த ராம்ஜி சத்பாலை மாட்ட வைக்க வாய்ப்பே கிடைக்காது. அப்ப இன்னும் இயேசுக்கு என்ன இருக்கு? நேரா காவல் அதிகாரியை போய் பார்க்கலாம், ராம்ஜிக்கு எதிராக புகாரும் கொடுக்கலாம். வாங்க போலாம், வாங்க வாங்க போலாம். வாங்க. ராம்ஜி சத்பால் எங்க இருக்காரு? ஐயா நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? உங்களை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். என்ன கைது பண்ணவா? ஆனா ஏன் இவர் என்ன பண்ணாரு? சமூக சீர்குலைவை ஏற்படுத்தியிருக்காரு. சமூகத்துல ஜாதி கொடுமையும் பிரச்சனைகளும் வர்ற வேலையை இவர் செஞ்சிருக்காரு. சமூகத்துல நல்ல ஒரு தர்மத்தை சீர்குலைக்க பார்த்திருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? ராம்ஜி, அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பொம்பளையை கொண்டுட்டு தான் நீங்க தானே சொன்னீங்க. ஏன் ராம்ஜி, அந்த பொம்பளையோட தர்மத்தையும் ஜாதியையும் கட்டுப்பாடுகளையும் எதுக்காக நீங்க மீறினீங்க? ஐயா அது மேல் ஜாதி பொம்பளைக்கு யாரை கேட்டு நீங்க இறுதி சடங்கு செஞ்சீங்க? அவரை கைது பண்ணுங்க. சரியா, ஏதாவது பண்ணுங்கய்யா. நான் என்ன பண்றது? உங்க பிரச்சனையெல்லாம் என்னால தீர்த்து வைக்க முடியாது. நீங்க 2 பேரும் உங்க ஜாதிய மறைச்சு இங்க வேலை பார்த்திருக்கீங்க. இப்ப நீ என்னையே சிக்க வைக்க பாக்குறியா? இங்க இருந்து வெளியே போ. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துடாதே. இவனுங்க மூஞ்சிய பார்த்தே நான் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இவனுங்க பேச்சு சாமர்த்தியத்துல நான் தூத்து போயிட்டேனே. இவனுங்க என்ன ஜாதிக்காரனுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது எனக்கு தான் அசிங்கம். முதல்ல போய் குளிச்சிடணும். அப்பதான் இந்த தீட்டெல்லாம் போகும். பீம், ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? இன்னைக்கு வீட்ல சாப்பாடு பண்ணல, அதான் எடுத்துட்டு வரல. இந்தா சாப்பிடு. எனக்கு பசிக்கவே இல்லை ஐயா. திரும்ப திரும்ப அந்த அம்மாவோட முகம் தான் ஞாபகம் வருது. பீம், நீ சாப்பிடாம இருக்கிறதுனால அந்த அம்மா திரும்பி வரப்போறது கிடையாது. வீணா உன் உடம்பு தான் கெட்டு போகும். இந்தா முதல்ல சாப்பிடு. கைய நீட்டு. கையை நீட்டு.
இந்த ரொட்டி எது? எனக்கு ஆசிரியர் ஐயா கொடுத்தாரு. அண்ணி, அக்கா. என்ன தம்பி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பரபரப்பா ஓடி வரீங்க? என்னாச்சு? அண்ணி, நம்ம ராம்ஜியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க? நீங்க அவர் கூட தானே இருந்தீங்க, என்னாச்சு? ஆமா அண்ணி, நாங்க கடையில இருக்கும்போது அங்க வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்காக? அந்த காவல் அதிகாரி என்ன சொன்னார்னா, அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணது சமூக விரோத செயல்னு சொன்னாரு. சமூக ஒற்றுமையை கெடுத்துட்டாராம். சமூகத்துல விரோதமும் வெறுப்பும் வளர காரணமாயிட்டாராம். என்னென்னமோ சொன்னாரு. எங்க போனாங்க? டவுனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க வச்சு நான் எதையும் பேச விரும்பல. எல்லாரும் விலகுங்க. விலகுறேன் ஐயா. எங்க ஜாதியோட தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிச்சவனோட முகத்தை பாத்துக்கிறோம். மாட்டின எலி எப்படி முழிக்குதுன்னு பார்க்க வேணாம்? பார்க்கட்டும், விடுங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நான் இப்ப போனாலும் கண்டிப்பா தப்பு பண்ணலன்னு சீக்கிரமா திரும்ப வந்துருவேன். புயல்ல சிக்கின படகு என்ன ஆகும்? அதுதான் உனக்கும் நொறுங்கிடுது. அப்பா, அப்பா, எங்க அப்பா என்ன பண்ணாரு? நீங்க எதுக்கு அவரை கைது பண்ணிட்டு போறீங்க? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஆசிரியர் ஐயா, பசங்களை கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் நான் தனியாவே பாத்துக்கிறேன். வாங்க பசங்களா. மாட்டோம். நாங்க உங்களை இப்படியே விட்டுட்டு போக மாட்டோம். எங்க அப்பா எதுவுமே பண்ணல. நீங்க இப்படி இவரை கூட்டிட்டு போக கூடாது. விட்டுருங்க. வேற ஜாதி பொம்பளைக்கு உங்க அப்பாவை இறுதிச் சடங்கு பண்ண சொன்னது யாரு? இங்க யாரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்பா வேற என்னதான் பண்ணுவாரு? ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. நீங்க அங்கதானே இருந்தீங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நாங்க சொல்றது கேளுங்க. இவங்களாம் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பா என்ன பண்ணுவாரு? எதுவும் பண்ணிருக்க கூடாது. அவங்க எங்க ஜாதி. 4 நாள் 6 நாள் போனா அப்படியே கிடக்கட்டும். எங்கள யாராவது ஒருத்தவங்க அப்புறம் அதை பண்ணிருப்போம். ஒருவேளை அதை பண்ணலனாலும் உனக்கு அதுல என்னையா பிரச்சனை? அவங்க எங்க ஜாதி பொம்பளை. நீ அவங்கள செத்த நாய் மாதிரி தூக்கிட்டு போய் இறுதி சடங்கு செஞ்சிருக்க. நான் அப்படி நினைக்கல, நீங்க தான் அப்படி நினைச்சீங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை கொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சிருக்க கூடாது. ஆனா அதிகாரி ஐயா, இவங்களே கொன்னுட்டு இப்போ ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆனா இதுக்கு முன்னாடி கொலத்தை அழிச்சவ ஒழுக்கம் கெட்டவன்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஐயா. அவங்க இந்த ஊருக்குள்ளே வசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அதையெல்லாம் இப்போ ஒரு காரணமா நீங்க சொல்ல முடியாது. அப்ப சரிங்க ஐயா. ஆனா இறுதி சடங்கு செய்யணுங்கிற அந்த முடிவை இவர் மட்டும் தனியா எடுக்கலையே. நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். அப்போ இவர் குற்றவாளினா நாங்க எல்லாரும் தான் குற்றவாளிங்க. எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. ஆமா அதிகாரியா, எல்லாரையும் பிடிச்சிட்டு போங்க. அப்பதான் எதிர்காலத்துல எங்க சமூக பழக்கங்கள்ல யாரும் தலையிடாம இருப்பாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு போங்க. ஆமா, எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவரு கூட ஜெயில அடைச்சிருங்க. இல்ல மீரா, வேண்டாம்.
இதை நான் தனியா தான் செஞ்சேன். ஒருவேளை உங்க பார்வையில் அது குற்றமா இருந்தா நான் மட்டும்தான் குற்றவாளி. இவங்க யாருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் தான் கேட்கல. நான் தான் குற்றவாளி. பீமாபாய், நீ பசங்களை கூட்டிட்டு போ. இப்படி எல்லாம் சொல்றீங்க? இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நாங்க எப்படி வீட்டுக்கு போவோம்? அதிகாரி ஐயா, கொஞ்சம் கருணை பீமாபாய், காட்டுங்க. நம்ம எந்த தப்பு பண்ணல. இங்க பாருங்க, சட்டத்தோட வழியில குறுக்கிடாதீங்க, விலகுங்க. இல்லங்க, நான் விலக மாட்டேன். பீமாபாய், வழியில இருந்து விலகு. முடியாது. என் மேல சத்தியமா சொல்றேன்.